ஹரே கிருஷ்ணா. நம் வாழ்வில் எது இறுதியில் கூட வரும்? இந்த புவியில் நம் வாழ்வில் நாம் அடையும் பொன், பொருள், புகழ், கட்டிய மனைவி, பெற்ற பிள்ளை, உற்றார் உறவினர், இவை அனைத்தும் நிரந்தரமானவை. இவை அனைத்தும் நம்முடன் இறுதியில் கூட வரும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் இவற்றில் எதுவும் நம்முடன் கூட வரப்போவதில்லை. இவை அனைத்தும் நிரந்தரமற்றவை. இவை எப்படி நம் வாழ்வில் இடையில் வந்ததோ அவ்வாறே பாதியில் சென்றுவிடும். ஆனால் நம் மனம் இதை ஏற்க மறுக்கின்றது. இதனால் நாம் துன்பமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த புவியிலே. இந்த மனித வாழ்வில் ஒவ்வொரு யுகத்திலும் இந்த ஜீவாத்மாக்கள் மீண்டும் இறைவனை சென்றடைய ஒவ்வொரு மார்க்கத்தை வேதம் பரிந்துரைக்கிறது. அந்த வகையில் இந்த கலியுகத்தில் நாம் பக்தி மார்க்கத்தின் மூலமே பகவானின் நாமங்களை மீண்டும் மீண்டும் உச்சாரணம் செய்வதன் மூலமே இறைவனை மீண்டும் சென்றடைய முடியும் என்று வேதம் நமக்கு கூறியுள்ளது. ஆனால் நாம் இதை கருத்தில் கொள்கின்றோமா, இதை பயிற்சி செய்கின்றோமா, பின்பற்றுகின்றோமா என்றால் நம்மில் பெரும்பாலானோர் இதை பின்பற்றுவதும் இல்லை, பயிற்சி செய்வதும் இல்லை. இதனால்தான் நாம் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த புவியை விட்டு நம் வாழ்வை முடித்துக் கொண்டு செல்லும் பொழுது நம்முடன் எது இறுதியில் கூட வரும் என்று பார்த்தால் இறைவனுடைய கருணை மட்டுமே நம்முடன் கூட வரும். இதைத்தான் நம்மாழ்வார் கூறுகின்றார். கொண்ட பெண்டீர் மக்களர் சுற்றம் என்றவர்க்கே அண்டி நின்று அழியும் இழிவான வாழ்வை விட்டு வண்டு அமர் சோலை மணிமுடி மாதவனை கண்டுமின் தொண்டீர் கலலினை சேமமே என்கின்றார். இறைவனை தவிர்த்து உலகில் நாம் தேடும் உறவுகளான மனைவி, மக்கள், செல்வம் போன்ற பந்தங்கள் அனைத்துமே தற்காலிகமானவை. இவற்றில் எதுவும் நம்முடன் கூட வரப்போவதில்லை பகவானை தவிர்த்து, பகவான் கருணையை தவிர்த்து. அதனால் நாம் எது நிரந்தரமானவையோ அதை தேடுவதை தவிர்த்து, நாம் எது நிரந்தரமற்றவையோ, நம்முடன் எது இறுதியில் கூட வராதோ அதை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாம் மனித வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் கவிஞர் கண்ணதாசன் அழகாக கூறுகின்றார். பாதகாணிக்கை திரைப்படத்தில் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்கின்றார். நம் வாழ்வில் வீட்டுடன் உற்றார் உறவினர் பந்தம் முடிந்து விடுகின்றது. வீதியுடன் கட்டிய மனைவியின் பந்தம் முடிந்து விடுகின்றது. சுடுகாட்டுடன் நமது பிள்ளையுடனான பந்தம் முடிவடைந்து விடுகின்றது. அப்படி என்றால் நம் வாழ்வில் இறுதியில் நம்முடன் கூட வரப்போவது எது என்று நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் நமக்கு நன்றாக புலப்படும். இறைவனின் கருணை, இறைவனின் நாமத்தை நாம் சொல்வதால் மட்டுமே நாம் இறைவனை சென்றடைய முடியும். ஆக நம்முடன் வாழ்வில் இறுதியில் நம்முடன் கூட வரப்போவது இறைவனுடைய கருணை மட்டுமே. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை தவிர்த்து நம்முடன் எதுவும் கூட வரப்போவதில்லை என்பதை நன்றாக புரிந்து கொண்டு அதன்படி நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதை விடுத்து நாம் நிரந்தரமற்ற பொன், பொருள் ஆகியவற்றை ஈட்டுவதிலும், புகழை அடைவதிலும், உற்றார் உறவினர்களுடன் உறவை பேணுவதிலும் மட்டுமே நாம் கவனம் செலுத்துவோமேயானால் இந்த வாழ்க்கை சூன்யமாகிவிடும். அதனால் இந்த நிரந்தரமற்ற
இவைகளின் மீது நாம் கவனத்தை செலுத்துவதை தவிர்த்து பகவானின் நாமத்தை சொல்லி பக்தி மார்க்கத்தை கடைபிடித்து நாம் பகவானின் கருணை நம்மோடு இறுதியில் வருவதற்கு உறுதி செய்ய வேண்டும் என்பதே அடியனின் வேண்டுகோள்.